මේ සංවිධානාත්මක අපරාධ කල්ලි වල ක්‍රියාකාරකම් විදේශ இலங்கையில் இடம்பெறும் கொலை சம்பவங்கள் தனிப்பட்ட விடயமல்ல எனவும் அதன் பின்னணியில் மறைமுக சக்திகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தெரிவிக்கின்றார். ஆகவேதான் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கெஹல் பத்ரே பத்மே, பெக்கோ சமன், கொமாண்டோ சலிந்த உள்ளிட்ட 6 பேர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்தோனேஷியாவிற்கு சென்று அந்நாட்டு போலீசாரோடு இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைந்த விசேட சுற்றிவளைப்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக இந்த நாட்டில் இடம்பெறும் கொலை சம்பவங்கள் தனிப்பட்ட விடயம் அல்ல, அதன் பின்னணியில் மறைமுக சக்திகள் உள்ளன. எனவே குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட திட்டம் ஒன்றை வகுத்தார். குற்றவாளிகள் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படும் நாடுகளோடு இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தினார். குறிப்பாக இந்தோனேஷியா, இந்தியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளோடு அவர் ராஜதந்திர ரீதியாகவும் அந்நாட்டு புலனாய்வு துறையினருடனும் சிறந்த தொடர்புகளை பேணி வந்தார். அதன் பிரதிபலனாகவே எமக்கு இந்த குற்றவாளிகளை கைது செய்ய முடிந்தது. அதேபோன்று இந்த நாட்டு போலீசாருக்கு சுயாதீனமாக செயற்படுவதற்கான வாய்ப்பு தற்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குற்றவாளிகளை அடைவது எமக்கு இலக்குவாக இருந்தது. திட்டமிட்ட குற்றச் செயல்கள் தொடர்பில் பார்க்கும் போது கெகல் பத்ரே பத்மே என்பவர் போலீசாருக்கு சவாலாக இருந்தார். போலீஸ் திணைக்களத்திற்கு அவரை கைது செய்வது சிரமமாகவே இருந்தது. ஆனால் பொலிஸ்மா அதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் அவர்களை கைது செய்ய முடித்துள்ளது. நாட்டில் உள்ள இந்தோனேஷிய தூதரகம் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. இதற்கமைய இந்த விசேட சுற்றிவளைப்பு பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார்.